வணக்கம் நண்பர்களே. எப்போதும் போல நீங்க எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்திதானா? இன்னைக்கு மாம பேசப் போற விஷயம் ரொம்ப முக்கியமானது. குறிப்பா 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கும் 60 வயசை கடந்தவங்களுக்கும் ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். பல பேர் என்ன சொல்வாங்க தெரியுமா? வயசாயிடுச்சு, அதனால தான் இப்படி இருக்குது. மறதி வருது, கை கால் வலிக்குது, சோர்வா இருக்கு, எல்லாம் வயசு காரணம்தான். ஆனா உண்மையிலேயே அது வயசு காரணமா? இல்லங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லறேன். இது லக்ஷ்மி அம்மா. வயசு 62. அவங்க கணவர் பெயர் ராமசாமி. மகள் மீனா சென்னையில வேலை பார்க்கறாங்க. லக்ஷ்மி அம்மா ஒரு சாதாரண வீட்டு பெண்மணி. எப்போதும் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆனா கடந்த ஒரு வருஷமா அடிக்கடி சோர்வு, சின்ன வேலை செஞ்சாலே மூச்சு வாங்குறது, மறதி, இரவு தூக்கம் சரியா இல்ல, கை கால் வலி, இடுப்பு வலி, முகத்துல டல்லான லுக், இது எல்லாம் ஆரம்பிச்சுச்சு. ராமசாமி சொல்வார், என்னம்மா முன்ன மாதிரி இல்லையே, எப்போதும் டயர்டா இருக்க. மகள் மீனா ஒரு நாள் வந்ததும் சொன்னாங்க, அம்மா இது சாதாரண வயசு பிரச்சனை இல்ல, டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு. அதனால என்ன பார்க்க வந்தாங்க லக்ஷ்மி அம்மா. நான் ஒரு சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்தேன். டெஸ்ட் எடுத்தப்புறம் நான் சொன்னது என்ன தெரியுமா? லக்ஷ்மி அம்மாவுக்கு வைட்டமின் B12 ரொம்ப கம்மி, வைட்டமின் D டெஃபிஷியன்சி, வைட்டமின் C இன்டேக் போதவே இல்ல. நான் சொன்னேன், இது வயசு பிரச்சனை இல்ல, வைட்டமின் குறைபாடு. அப்போதுதான் லக்ஷ்மி அம்மாவுக்கும் குடும்பத்துக்கும் புரிஞ்சுது. முதல்ல வைட்டமின் B12. இந்த வைட்டமின் நம்ம மூளைய ஷார்ப்பா வச்சுக்குது. நர்வஸ் சிஸ்டம் ஹெல்தியாக இருக்க உதவுது. ஹெல்தி ரெட் பிளட் செல்ஸை உருவாக்குது. உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் கொண்டு போக உதவுது. B12 குறைஞ்சா என்னாகும்? மறதி, எரிச்சல், ஃபோக்கஸ் இல்லாம போகும், எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ், டிசினஸ், மூச்சு இரைச்சல், கை கால் நடுக்கம். லக்ஷ்மி அம்மாவுக்கு இது எல்லாமே இருந்துச்சு. அவங்க பியோர் வெஜிடேரியன், அதனால B12 கிடைக்கல. பால், யோகர்ட், பனீர் எல்லாம் வெஜிடேரியனா B12 கிடைக்கிற பெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அதனால அவங்க இதை மட்டும் எடுத்துக்க சொன்னேன். அடுத்து வைட்டமின் C. இது ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட். இதோட வேலை என்ன? செல்களை டேமேஜ் ஆகாம பாதுகாக்கும், ரிங்கிள்ஸ் வராம தடுக்குது, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, வூண்ட்ஸ் சீக்கிரம் ஹீலாக உதவும், கொலாஜன் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும். கொலாஜன் நல்லா இருந்தா ஸ்கின் க்ளோயிங், போன்ஸ் ஸ்ட்ராங். வைட்டமின் C இருக்கிற ஃபுட்ஸ் நெல்லிக்காய், கொய்யா, ஆரஞ்சு, எலுமிச்சை, கிவி, ஸ்ட்ராபெரி, தக்காளி, திராட்சை, பாலக்கீரை, ப்ரொக்கோலி. குறிப்பா கொய்யாவும் நெல்லிக்காயும் சூப்பர் ரிச். லக்ஷ்மி அம்மா தினமும் ஒரு பழம் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. மூணாவது வைட்டமின் D. இதுதான் போன் ஹெல்த்துக்கு பேக்போன். வைட்டமின் D இல்லனா கால்சியம் அப்சார்ப் ஆகாது. ஜாயிண்ட் பெயின் வரும், ஹிப் பெயின், ஷோல்டர் பெயின், மசில் வீக்னஸ், இம்யூனிட்டி டிராப். இன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸ் ரூம், க்ளோஸ்ட் வெலிக்கல்ஸ், வீட்டுக்குள்ளேயே வாழ்க்கைய ஓடிட்டு இருக்கோம். சன்லைட் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால வைட்டமின் D டெஃபிஷியன்சி காமன். காலையில 20-30 நிமிஷம் வெயில்ல நின்னாலே போதும். கைகள், கால்கள், முகம் சன்லைட் படுற மாதிரி. வைட்டமின் D இருக்கிற ஃபுட்ஸ் முட்டை, மீன், மஷ்ரூம். வெயில்ல வச்சு. இருந்தாலும் உணவுல கிடைக்கிற அளவு ரொம்ப கம்மி. அதனால சன் எக்ஸ்போஷர் தான் மெயின். நான் ஒரு அழகான எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த 3 வைட்டமின்களும் ஒரு பில்டிங் ஃபவுண்டேஷன் மாதிரி. ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் இருந்தா பில்டிங் ஸ்ட்ராங். அதே மாதிரி B12 மூளை அண்ட் எனர்ஜி, C ஸ்கின் அண்ட் இம்யூனிட்டி, D போன்ஸ் அண்ட் மசில்ஸ். இதுக்கு மேல கால்சியம், மெக்னீசியம், வைட்டமின் K, ஒமேகா 3 இவையும் முக்கியம். 3 மாசத்துல லக்ஷ்மி அம்மாவுக்கு ஃபெட்டிக் குறைஞ்சது, ஜாயிண்ட் பெயின் ஆல்மோஸ்ட் கான், ஃபேஸ் பிரைட், மெமரி இம்ப்ரூவ், எனர்ஜி பேக். ராமசாமி இப்ப சொல்றாரு, என் பழைய லக்ஷ்மி திரும்ப வந்துட்டா. அதனால நண்பர்களே, வயசுதான் காரணம்னு நினைச்சு உடம்பு சொல்ற சிக்னலை இக்னோர் பண்ணாதீங்க. சில நேரம் அது வைட்டமின் டெஃபிஷியன்சி கூட இருக்கலாம். சரியான உணவு, சூரிய ஒளி, தேவைப்பட்டா சப்ளிமெண்ட், டாக்டர் ஆலோசனை, இது எல்லாம் இருந்தா 60 வயசு இல்ல 70 வயசானாலும் எனர்ஜெட்டிக்கா வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல இருக்கிற அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா யாருக்காவது இது தேவைப்படும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. இது போல ஹெல்த் தொடர்பான உண்மையான தகவல்கள் தொடர்ந்து வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.